ஆல் ரீசெண்ட் டேஸாகவே அக்வா டெக்னிக் மேக்கப் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்குல. அதை நான் எப்படி பண்ணேன்னு பார்த்துடலாமா? வெட் வைப்ஸ் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் வைப் பண்ணிக்கிட்டேன். அண்ட் எம்டி பாட்டிலில் நான் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையுமே நான் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். அண்ட் டர்மாலேருந்து D13 அண்ட் DFD ஸோ 2 கலருமே நான் கலர் கரெக்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு D65 வந்து நான் டர்மாலேருந்து யூஸ் பண்ணியிருந்தேன். மறந்துடாதீங்க, ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே இன்பிட்வீனில் நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் வந்துட்டு பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பிளெண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டோருக்கு நான் D14 வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதையுமே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஹைலைட் பார்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா D3 அண்ட் D65 ஸோ 2 கலரையுமே நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதையுமே நான் நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஷ் வந்துட்டு D32 நான் வந்து டர்மாலேருந்து எடுத்திருந்தேன். ஸோ அதையுமே நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு வாட்டி டேப் பண்ணிட்டேன். டேப் பண்ணி முடிச்சுட்டு பேக்கிங்காக நான் ரீகோட்லேருந்து டிரான்ஸ்லூஷன் பவுடர் எடுத்திருந்தேன். ஸோ அதை வந்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி பேக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா டேப் பண்ணிட்டீங்கன்னா அக்வா மேக்கப் முடிஞ்சிருச்சு. 3 ப்ராடக்ட்ஸ் வச்சு இவ்வளோ ஈஸியாக இந்த அக்வா மேக்கப்பை முடிக்க முடியும். ஸோ இவ்வளோ தாங்க. இதுக்காக நான் எந்த ஒரு கிளாஸுமே போய் அட்டென்ட் பண்ணல. அண்ட் இவ்வளோ ஸ்டெப்ஸை நம்மளால் ஸ்கிப் பண்ண முடியும்னா இதை கண்டிப்பாக வரவேற்கலாமேங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.